வித்யாவின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிற குட்வில் அப்படின்ற சாப்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த சாப்டர்ல ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆல்ரெடி போன வீடியோல சம் நம்பர் 1 and 2 3 அப்படின்னு சொல்லி ஒரு 3 சம் பார்த்தோம். அது ரொம்ப ஈஸியான சம். ஸோ இப்போ நம்ம அதுலேயே அடுத்த மாடல், ஸோ கொஞ்சம் கஷ்டமான மாடல் அப்படின்னு சொல்லலாம், பட் அதுவும் நமக்கு ரொம்ப ஈஸியான மாடல் தான். ஸோ இப்போ அந்த சம்ஸோட என்னென்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எப்படி சம்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், ஆன்சர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ சம் நம்பர் 4ஓட கொஸ்டின் பார்த்துடலாம். சம் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்பர் ஆஃப் இயர் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் 2016 அப்படின்ற ப்ராஃபிட் கூட 45,000 நான் ரிக்கரிங் இன்கம் ஆட் ஆகிருக்கு. அது ஆட் ஆகக்கூடாது. ஸோ ஆட் ஆகக்கூடாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் வேல்யூடு அப்படின்னா ஸோ எந்த இயரில் ஓவர் வேல்யூ ஆயிருக்கோ அந்த இயரில் மைனஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்த இயரில் அதை ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் அண்டர் வேல்யூடுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எந்த இயரில் அண்டர் வேல்யூடுன்னு கொடுத்துருக்காங்களோ அந்த இயரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வருஷத்தில் அதை லெஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா குட்வில்லும் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சம் நம்பர் 4ஓட கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ சம் நம்பர் 1 and 2 3 இந்த 3 சம்ஸுமே நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த சம் நம்பர் 4ஓட அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நல்லா புரியும். அதனால தான் சம் நம்பர் 1 and 2 3 உங்களை பார்க்க சொல்கிறது. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக இன்னும் நல்லா புரியும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ சம் நம்பரோட கொஸ்டின் நல்லா பார்த்துருப்பீங்க, அதில் சொன்ன மீனிங் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சம் நம்பர் 4ஓட ஆன்சர் என்னது பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா போன சம்மில் ஃபேர் ரெமுனரேஷன் அப்படின்னு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம். இப்போ இதில் நமக்கு எக்ஸஸாக சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் ரிக்கரிங் இன்கம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதாவது திரும்ப திரும்ப நிகழாம இருக்கிற ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரிக்கரிங் இன்கம் நமக்கு திரும்ப திரும்ப ஒரு வருமானம் நடக்குது, திரும்ப திரும்ப ஒரு வருமானம் நமக்கு வந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு நிறுவனத்தினோட வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஒரு கம்பெனியோட இன்கம் அப்படின்றது எடுத்துப்போம். ஸோ நமக்கு எப்பயோ ஒரு அடி இன்கம் கிடைக்கிறது நமக்கு அந்த கம்பெனியோட இன்கம் கிடையாது. அதனால அந்த ப்ராஃபிட் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் கூட நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இன்க்ளூட் ஆகும்போது அந்த அமௌண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி காட்டணும். ஸோ நான் ரிக்கரிங் இன்கம் அப்படின்னாவே நமக்கு மைனஸ் அப்படின்றது வந்துடும். அதே மாதிரி நமக்கு திரும்ப திரும்ப செலவு நடந்துகிட்டே இருந்தால் தான் அது அந்த நிறுவனத்தின் செலவுகள், அதாவது அந்த பிஸ்னஸோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். எப்பயோ ஒரு அடி நடக்கிற ஒரு எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸோட எக்ஸ்பென்சஸ் தான் இருக்காது, வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் ப்ராஃபிட் அமௌண்ட் கூட மைனஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி மைனஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம மறுபடியும் இன்க்ளூட் பண்ணி காட்டணும். அப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம ஆட் அப்படின்றத நம்ம வச்சு சம் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ நம்ம எப்படி சம்ஸில் அப்ளை பண்ண போகிறது பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட்ஸ் என்னென்ன வருஷம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2016 and 2017 2018 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 வருஷத்துல என்னெல்லாம் நடந்துருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வருஷத்துல நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட் கிடையாது, நம்ம பர்டிகுலர்ஸ் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ பர்டிகுலர்ஸில் இப்போ முதல்ல நமக்கு ப்ராஃபிட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2016 ஒரு 1,75,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் 2017 பார்த்தீங்கன்னா 1,50,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் 2018 பார்த்தீங்க அப்படின்னா 2 lakhs அப்படின்ற ஒரு ப்ராஃபிட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ இது கூட நம்ம என்ன மைனஸ் பண்ண போறோம் அப்படின்னா நான் ரிக்கரிங் இன்கம் நம்ம மைனஸ் பண்ண போறோம். தட் மீன் நான் ரிக்கரிங் இன்கம் NRI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்கம் மைனஸ் பண்ண போறோம். அந்த நான் ரிக்கரிங் இன்கம் இந்த 3 வருஷத்துல எந்த வருஷத்துல நமக்கு இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு எந்த வருஷத்துல இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2016 தான் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 45,000 rupees இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1,30,000, இங்கே பார்த்தீங்கன்னா 1,50,000, இதில் 2 lakhs. ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து செகண்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா the closing stock of the year 2017 was overvalued by 30,000. ஸோ இது நான் உங்களுக்கு கொஸ்டின்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ நமக்கு க்ளோசிங் ஸ்டாக்ல ஓவர் வேல்யூடுன்னு கொடுத்தாங்கன்னா
எந்த இயர்ல கொடுக்குறாங்களோ அந்த இயர்ல மைனஸ் பண்ணிடணும், அதுக்கு அடுத்த வருஷத்துல அதை ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து முதல்ல வந்து லெஸ்ன்றதை பார்த்துக்கலாமா. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் எந்த வருஷத்துல நமக்கு மைனஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017ல மைனஸ் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து மைனஸ் பண்ணணும், 2017ல மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே 1,30,000, நெக்ஸ்ட் 1,20,000, இங்க வந்து 2 lakhs. இப்போ கரண்ட் இயர்ல நம்ம வந்து எந்த வருஷமோ அந்த வருஷத்துல மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த வருஷம் 2018 2018ல அதை நம்ம ஆட் பண்ணி காட்டுவோம். ஸோ ஆட்னு கொடுக்கலாம். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் அதே மாதிரி க்ளோசிங் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர்ல நம்ம என்ன பண்றோம், 30,000 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணீங்கன்னா 1,30,000 and 1,20,000, 2,30,000. ஸோ இப்போ நமக்கு கரண்ட் இயர்ல இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை ஆவரேஜ் ப்ராஃபிட்ல அப்ளை பண்ணி சம் எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூடுன்னு கொடுக்கறதுனால கரண்ட் இயர்ல மைனஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆட் பண்ணிடுறோம். இதே க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூ அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அண்டர் வேல்யூன்னு கொடுத்தாங்கன்னா கரண்ட் இயர்ல ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர்ல மைனஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், அது கிளியரா பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி அப்ளை பண்றோம், அதுக்கப்புறம் எப்படி குட்வில் போடுறது பார்க்கலாம். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி ஏற்கனவே போன வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் அப்படின்றது இப்போ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா கடைசியா என்னன்னா 2016ல வந்து 1,30,000 கண்டுபிடிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட் 2015ல வந்து 2017ல 1,20,000 கண்டுபிடிச்சோம். அண்ட் கடைசியா வந்து 2018ல 2,30,000 நம்ம வந்து ஆன்சரா கண்டுபிடிச்சோம். ஸோ டோட்டல் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ இதை டோட்டல் பண்ணீங்க அப்படின்னா 1 lakh, 2 lakh, 3 lakh, 3 lakh, 53 lakh. ஸோ டோட்டல் நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னா 4,80,000 நமக்கு டோட்டல் ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,80,000 டிவைட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3ஆல வந்து டிவைட் பண்ணிடலாம். ஸோ என்ன 3ஆல டிவைட் பண்ண வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3 வந்து நமக்கு 1 டைம், 4ல வந்து 3 எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 டைம் இருக்கா, பேலன்ஸ் இருக்கிறது நம்ம வந்து அந்த 1 அங்கே போட்டு அப்படின்னா 18 மாறிடும். ஸோ எத்தனை டைம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வந்து 18 வந்து கேன்சல் ஆகும். இப்போ எத்தனை 0 பேலன்ஸ் இருக்கு, 40 போட்டுடலாம். 1,60,000 நமக்கு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், குட்வில்லோட ஃபார்முலா எழுதிடலாம். குட்வில்லோட ஃபார்முலா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 இன்டு நம்ம நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எவ்வளோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 4ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 16 into 4 வந்து 32, 64. தட் மீன்ஸ் 6,40,000 நமக்கு வந்து ஆன்சரா நமக்கு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இதே மாடலில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற சம் 5th சம் என்னன்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் நம்பர் 5 வாங்க கொஸ்டின் என்னது பார்த்துடலாம். சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் அடுத்து 5th கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட்டில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2016ல் நான் ரெக்கரிங் இன்கம் அப்படின்ற ஒரு 2,500 வந்து 2016 ப்ராஃபிட் கூட இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணோம். அண்ட் 2017ல் ஸ்டாக் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு 3,500 நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணி காட்டிட்டாங்க. ஆக்சுவலி அதை நம்ம மைனஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அடுத்து 4th பாயிண்டில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 250 per இயர் வந்து எவ்ரி இயர் நம்ம பே பண்ணியிருக்கணும். பட் அது பே பண்ணாமல் விட்டதுனால அது பே பண்ண சொல்கிறாங்க. இப்போ அதை நம்ம பே பண்ணணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு குட்வில்லும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சம்மோட 5 வந்து உங்களுக்கு ஆன்சர் என்னன்றது பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஸ்டின் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம கால்குலேட் பண்ணி ஒரிஜினல் ப்ராஃபிட் என்னது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ். ஸோ என்னென்ன இயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2016, 2017 and 2018. ஸோ 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ப்ராஃபிட் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25,000 2016ல்,
and 2017 வந்து 23,000 and 2018 வந்து 26,000. ஸோ நமக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட்ல செகண்ட் பாயிண்ட்ல 2016 நான் ரெக்கரிங் இன்கம் அப்படின்ற அமௌண்ட் வந்து 2,500 இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரெக்கரிங் இன்கம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணுவோம். ஸோ நான் ரெக்கரிங் NRI அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரெக்கரிங் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,500 2016ல இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் ரெக்கரிங் இன்கம் மைனஸ் பண்ணுவோம், நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ மைனஸ் பண்ணா 22,500 23,000 and 26,000. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன அட்ஜஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா profit of 2017 is reduced by 3,500 due to stock destroyed by fire. 2017ல 3,500 வந்து destroyed by fire. இது வந்து நான் ரிகரிங் எக்ஸ்பென்சஸ். இது வந்து அடிக்கடி நடக்கிற ஒரு எக்ஸ்பென்சஸ் கிடையாது. குடோன்ல இருக்கிற ஸ்டாக் வந்து ஃபயர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து அடிக்கடி நடக்கிற எக்ஸ்பென்சஸ் கிடையாது, எப்பயோ ஒரு அடி நடக்கிற எக்ஸ்பென்சஸ். அதை என்ன பண்றாங்க, அந்த எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் கூட மைனஸ் பண்றாங்க. ஸோ நம்ம ப்ராஃபிட் கூட மைனஸ் பண்ணிருக்க கூடாது. ஸோ நம்ம மைனஸ் பண்ணதை ஆட் பண்ணி காட்டணும். ஸோ ஆட் destroyed by fire. ஸோ எவ்வளோ destroyed by fire அப்படின்னா 3,500 வந்து 2017ல. ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,500 and 26,500 and 26,000. நெக்ஸ்ட் அடுத்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து 250 rupees per year வந்து நம்ம கண்டிப்பாக மைனஸ் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து மைனஸ் பண்ணாமல் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ மைனஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்ரி இயர்ல 250 நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்துலையும் 250 மைனஸ் பண்ணோம். இல்லை அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து ஒரே ஒரு 250 மட்டும் மைனஸ் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இன்சூரன்ஸ் தான் மைனஸ் பண்ணிடலாம். இன்சூரன்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 250. ஸோ எவ்ரி இயர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 250 மைனஸ் பண்ணுறோம். ஸோ 250 மைனஸ் பண்ணால் 22,250. இங்கே வந்து 26,250 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 25,750. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், அப்ளை பண்ணி இப்போ ஒரிஜினல் ப்ராஃபிட் என்னன்றது நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னன்றது பார்த்துடலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராஃபிட் divided by number of years. இப்போ நம்ம டோட்டல் ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தலாமா. நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,250 கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் 26,000 அதாவது பிளஸ் 26,250 பிளஸ் 25,750 நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். 22,250 26,250 and 25,750. So add பண்ணா 0 15 balance 1 8 12 balance 1 5 plus 5 11 13 14 balance 1 7. So 74,250 rupees நமக்கு வந்து total profit கிடைக்குது. So number of years பார்த்தீங்கன்னா 1 2 3 கொடுத்துட்டாங்க. இப்போ average profit calculate பண்ணிடலாம். 74,250 divided by number of years 3. இப்போ அந்த 74,250 நம்ம வந்து 3 ஆல டிவைட் பண்ணிடலாம். 2 3s are 6 balance 1. இந்த 4 இங்க இறக்கிட்டோம் அப்படின்னா 4 3s are 12 balance 2. இந்த 2 இங்க போடலாம். 7 3s are 21 balance 1. அந்த 5 இங்க போடலாம். நமக்கு வந்து 5 3s are 15. So 0. இந்த 0 பேலன்ஸை மேலே போடலாம். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 24,750 நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக நமக்கு கிடைச்சிருது. இப்போ அடுத்து நமக்கு குட்வில் போடலாம். ஸோ குட்விலோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபார்முலா முதல்ல எழுதிடலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 24,750 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்டு நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 years. ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாமா. அப்போ நமக்கு வந்து 49,500 rupees நமக்கு ஆன்சராக கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அந்த சம் போட்டுடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், 5 மார்க்கில் கேட்பாங்க. சம் நம்பர் 4 and 5 ரெண்டு சம் நல்லா கேட்டிருக்கோம், நம்ம 2 சம் பார்த்துருக்கோம்.
சம் நம்பர் 4 and 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க 5 மார்க்ல, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ அடுத்தது சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்ல பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட், ஆன்டி மெத்தட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு 3 மெத்தட் பார்த்தோம். பிளஸ் அதே மாதிரி நமக்கு ஆவரேஜ் பீரியட் மெத்தட்ல சிம்பிள் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்னு சொல்லி 2 மாடல் இருக்கு. இப்போ நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டின் சேர்த்து நம்ம அந்த வீடியோல பார்த்துருப்போம். ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து போன வீடியோல பார்த்தீங்கன்னா 2 மெத்தட், ஒன்று வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், நமக்கு ஒரு 5 மார்க் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி 3வது மாடல் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த கேபிட்டலைசேஷன் மெத்தடோட கொஸ்டின் என்னன்றது பார்த்துடலாம் வாங்க. சம் நம்பர் 11 கேபிட்டலைசேஷன் மெத்தடோட சம்மு. இப்போ நம்ம வந்து ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸ் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ளை பண்ணோம். கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸில் ஆவரேஜ் ப்ராஃபிட் தேவை. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நமக்கு வேணும். ஸோ ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து நமக்கு கொஷனில் இங்கேயும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போட்டுடலாம். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து கொஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுனால டேரெக்டாக நம்ம ஈஸியாக சம்மில் அப்ளை பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க அதோட ஃபார்முலாஸ் என்னது பார்த்துடலாம், அதுக்கப்புறம் சம்மையும் பார்த்துடலாம். இப்போ சம் நம்பர் 11ஓட கேபிட்டலைசேஷன் மெத்தடோட கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ அந்த கேபிட்டலைசேஷன் மெத்தட் ஃபார்முலாஸ் என்னது பார்த்துடலாம். இப்போ கேபிட்டலைசேஷன் மெத்தடோட ஃபார்முலா பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் ஈக்குவல் ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இன்டூ 100 தான் முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் செகண்ட் வந்து ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேர்டாக இருக்கிற குட்வில் அந்த ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ இப்போ அந்த சம் எப்படி போகிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது நமக்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் அண்ட் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ முதல்ல நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸ் போட்டுடலாமா? capitalized value of the business. So இதோட ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா average profit divided by normal rate of return into 100. So இதான் வந்து நமக்கு capitalized value of the business ஓட ஃபார்முலா. இப்போ இதோட ஃபார்முலா நம்ம எப்படி ஆன்சர் வந்து அப்ளை பண்ண போறோம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 20,000 rupees கொடுத்துருந்தாங்க. டிவைட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னோட பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10, அப்போ இன்டூ 100. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 20,000 இன்டூ 10 பார்த்தீங்கன்னா 2 lakh rupees நமக்கு என்ன ஆன்சர்னா கேபிட்டலைஸ்டு வேல்யூ ஆஃப் த பிஸ்னஸோட ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம என்னன்றது கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவல் capital employed. So actual capital employed ஓட ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா fixed asset plus current asset minus current liability. இப்போ क्वेश्चनல fixed asset, current asset and current liabilities ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தலாம். சோ நமக்கு வந்து fixed asset, current asset சேர்த்துமே क्वेश्चन என்ன பண்ணிட்டாங்க அப்படினா total tangible asset கொடுத்துட்டாங்க. சோ tangible asset அப்படினா ரெண்டுமே சேர்த்து தான் tangible asset சொல்லுவோம். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,20,000 minus current liabilities ஓட வேல்யூ, அதாவது liability கொடுத்திருக்காங்க, எவ்வளவு வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 70,000. சோ அப்ப டோட்டலா நமக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1,50,000 நமக்கு என்ன கிடைக்குது அப்படினா ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நமக்கு ஆன்சரா கிடைச்சிச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குட்வில் நம்ம போட போறோம். இப்போ குட்விலோட ஃபார்முலா பார்த்துடலாம். குட்வில் ஈக்குவல் டோட்டல் capitalized value of the business minus நமக்கு நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு.
இப்போ நமக்கு டோட்டல் வேல்யூ ஆஃப் த பிசினஸ் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேபிடலைஸ்ட் வேல்யூ வந்து 2 lakhs. So 2 lakhs minus நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஆக்சுவல் கேபிட்டல் எம்ப்ளாய்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1,50,000. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா ஆன்சர் நமக்கு 50,000 குட்வில்லா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆன்சரா கிடைச்சிருது. ஸோ உங்களுக்கு இப்போ இந்த கேபிட்டலைஸ்டு மெத்தட், அதாவது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட்ல கேபிட்டலைஸ்டு சூப்பர் ப்ராஃபிட் பார்த்தோம், அது நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல வந்துடும். இது ஜஸ்ட் ஃபார் கேபிட்டலைஸ்டு மெத்தட். ஸோ கேபிட்டலைஸ்டு மெத்தட்ல ஒரே ஒரு மாடல் தான். ஸோ அந்த ஒரே ஒரு ஃபார்மா தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வேற ஒரு வீடியோல புது ஒரு மாடல்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.